விருதாச்சலம் அருகே உள்ள ஸ்ரீ நடுகாட்டு அம்மன் கோயில் உட்பட 4 கோயில்கள் கும்பாபிஷேகத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் பெரிய வடவாடி, சின்ன வடவாடி, எடக்குப்பம், எருமனூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த ஸ்ரீ நடுகாட்டு அம்மன் நம்பிகை மற்றும் உப தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ வீரன், ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் மற்றும் பரிவர மூர்த்திகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக புதன்கிழமை மாலை மங்கள இசையுடன் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து சாந்தி, மிர்ஷ கிரகணம், பிரவேச பலி, கும்ப அலங்காரத்துடன் முதல் கால பூஜை நடைபெற்று மகா பூர்ணகதியுடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை 2ஆம் கால யாக பூஜை நடைபெற்றது. மகா பூர்ணகதி அடைந்து கடப்புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க, சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க, அருள்மிகு ஸ்ரீ நடுகாட்டு அம்மன் நம்பிகை மற்றும் உப தெய்வங்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ வீரன், ஸ்ரீ சப்த கன்னிமார்கள் கோயிலின் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவர் சிலைகளுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காட்டப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பெரிய வடவாடி, சின்ன வடவாடி, எடக்குப்பம், எருமனூர் உள்ளிட்ட சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுகிறது. கும்பாபிஷேக ஏற்பாடுகளை பெரிய வடவாடி, சின்ன வடவாடி, எடக்குப்பம், எருமனூர் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.